நாம் பணக்காரர் ஆக போகிறதற்கான அறிகுறிகள் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. என்னன்னா, வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு பணம் குவிய போகுதுன்னா இயற்கையிலிருந்தே சில சின்னங்கள் கிடைக்க சிக்னல்கள் சொல்லலாம் ஆரம்பிக்கும். அவன் பணக்காரராக மாறுவதற்கு முன்பாக இந்த 21 நல்ல சின்னங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதாம். இந்த சின்னங்களை ஒருபோதும் அட்டென்ஷனில் எடுக்காமல் விட்டுடாதீங்க. ஏன்னா இது ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போகுதுன்னு சொல்லுது. அதே நேரம் மகாலட்சுமியும் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாங்கன்னு இந்த அறிகுறிகள் உணர்த்தும். 1. கை அரிப்பது. ஜோதிட நம்பிக்கைகள் படி ஆண்களுக்கு வலது கை, பெண்களுக்கு இடது கை அரிப்பு என்றால் இது நல்ல சிக்னல்னு சொல்லப்படுது. இதன் அர்த்தம் பணம் குறைச்சல் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது. உடன் உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் வலுப்பட போகுது. 2. சங்கு ஒலி கேட்பது. காலையில் கண்விழிச்ச உடனே சங்கு ஒலி கேட்டால் அது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகிறதுக்கான சின்னம். இந்த சிக்னல் சொல்கிறது இங்கே கஷ்டமான காலம் இப்போது நல்ல காலமாக மாறப்போகுது. கூடவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3. கருந்தேனிகள் வருவது. உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் எதிர்பார்க்காம கருந்தேனிகள் லைனில் வந்து சாப்பாடு பொருட்கள் மேலே ஏற ஆரம்பித்தா அதில் பெரிய அர்த்தம் இருக்குங்க. இது மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது வீட்டில் பணம் வர போகிறதுக்கான நிச்சயமான அறிகுறி. 4. பசு வாசலுக்கு வருவது. காலையில் வீட்டு வாசல்கிட்டே ஒரு பசு வந்தால் அதை கடவுளின் ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும். அந்த பசு ஒரு ரொட்டி இல்லைன்னா கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அந்த பசுவுக்கு. இது மகாலட்சுமி நேராக உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். 5. துளசி செடி பசுமையாக வளருவது. உங்கள் வீட்டில் துளசி செடி நிறைய கிளைகளோட பசுமையோடு இருக்குதுன்னா அது சந்தோஷம், செல்வம், செழிப்பு அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். 6. வீட்டு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமி தொடர்பு. அதாவது வீட்டை சுத்தம் செய்கிற தொடப்பம் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்பு இருக்குமாம். காலையில் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தா நீங்கள் சீக்கிரமாக பணக்காரர் மாறப்போகிறீங்க. நாள்தோறும் தொடர்ந்து 5 நாட்கள் யாராவது துடைப்பம் போடுவதை பார்த்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் அகலப் போகுதுங்க. 7. சில்லறை பணம் கிடைப்பது. காலையில் வீட்டு வாசல் வெளியிலே சில்லறை பணம் கிடைத்தா அது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உடை அணியிறப்போ இல்லை என்றால் அகற்றும் பொழுது பாக்கெட்டில் இருந்து பணம் விழுந்தாலும் அது கூட பணம் வருகையை சொல்வதற்கான அறிகுறி. 8. வீட்டு வாசல் கிட்ட செடி வளருதுங்க. உங்கள் வீட்டு வாசலில் முக்கிய வாயிலுக்கு வெளியிலே தான் நீலக்கத்தாழ செடி வளர ஆரம்பித்தா அது உங்கள் வாழ்க்கையில் பணம் சேரும் நிகழ்ச்சியை குறிக்குது. இது ஒரு நல்ல அறிகுறிங்க. 9. பூனையை பற்றிங்க. உங்கள் வீட்டில் பூனைக்குட்டிகள் பெற்றா அது ஒரு நல்ல அறிகுறி. அதே நேரம் மாடியில் ஏதாவது விலையுயர்ந்த பொருட்கள் விழுந்தாலோ இல்லைனா பறவைகள் மாடியில் விலைமிக்க பொருள்கள் வீசினாலோ அதுவும் பணவரவுக்கான சின்னம்தான். 10. ஒரே இடத்தில் 3 பள்ளிகள். அதாவது வீட்டில் ஒரே இடத்துல 3 பள்ளிகள் தெரியுதுன்னா அது மகாலட்சுமி வரப்போகிறதற்கான ஒரு முக்கியமான சின்னங்க. ஒரு பள்ளி இன்னொன்னை பின்தொடர்ற மாதிரி இருந்தாலும் வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறி தான். தீபாவளி கிழமை, அதாவது தீபாவளி அன்று